திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 6. சோழ வீரர்கள் அவன் கழுத்தில் வளையம் மாட்டினர். கழுத்தில் மாட்டப்பட்ட வளையத்திலிருந்து 2 சங்கிலிகள் தொங்கின. அந்த சங்கிலிகளை கைகளில் விளங்கிட்டு அந்த விலங்கோடு பிணைத்தார்கள். மறுபடியும் குணசீலன் கைதியாகிவிட்டான். ஆனால் சாதாரண கைதி அல்ல, சோழ தேசத்தை எதிர்த்து உளறுகின்ற ஒரு கைதியாக மாறினான். வந்தியத்தேவர் தெரிந்தெடுக்கின்ற லட்சணத்தை பார்த்தாயா? ஒரு வீரன் இன்னொருவரிடம் சொல்ல அவன் நகர்ந்து போய் பிரம்மராயரிடம் இதை பற்றி தெரிவிப்பதற்கு விழைந்தான். அதற்குள் குணசீலனுக்கு போதை உச்சத்தில் போய்விட்டது. ராஜா ராஜா என்று உரக்க கத்தினான். கூட்டத்தில் பல பேர் திரும்பி அவனை பார்த்தார்கள். பல்லை கடித்தார்கள். ஒரு போர் வீரன் அவன் முதுகில் சவுக்கால் அடித்தான். கால் அரைக்கால் நாழிகைக்கு குறைவான பொழுதில் குணசீலன் தன்னை மறந்து நின்றான். ஆனாலும் அவன் அடிமனதிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வு இடைவிடாது தோன்றிக்கொண்டே இருந்தது. இது வேண்டாம், இது வேண்டாம், உன்னை மீறி பேசாதே, உன்னை மீறி ஆடாதே, உடம்பு நடுங்குவதை சரி செய்து கொள், அழுத்தமாக நெல், அழுத்தமாக பேசு. இந்த உலகத்தில் நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போவதும் எதுவும் இல்லை. இது சேரன், சோழன், இது பாண்டியன் என்று பிடித்துக்கொண்டு வெட்டி வீழ்த்து கொண்டிருக்கின்ற முட்டாள்தனத்தை நிறுத்து. மொழியாலும் மதத்தாலும் ஒன்றுபட்டு இருக்கும் நாம் எதற்காக பிளவுபட்டு நிற்க வேண்டும்? ஏன் எல்லைகளை வகுத்து கொண்டு அடித்து கொள்ள வேண்டும்? 4 பனை உயரத்துக்கு சிவன் கோவில் கட்டப்போகிறான் என்றால் அவன் சாளுக்கியனாக இருந்தாலும் நமஸ்கரிக்கலாமே. உள்மனம் கூவிற்று. இல்லை, எப்படி கொள்ளையடித்தார்கள் சண்டாள பாவிகள்! ஊருக்குள் லட்சோப லட்சம் வீரர்கள் காவிரி நதி திசை திருப்பி பாய்வது போல மதுரை தெருக்களிலே திரிந்தார்களே. போகிற இடங்களிலெல்லாம் வீட்டுக்குள் புகுந்தார்களே. அத்தனை பெண்ணுகளையும் வெளியே இழுத்து வந்து நின்றார்களே. கொடு என்று சவுக்கால் அடித்து தங்கத்தை வாங்கினார்களே. கோவில்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சவுக்கடிகளையும் கொலைகளையும் நிகழ்த்தினார்களே. எப்படி இவர்களை மன்னிக்க முடியும்? தென் திசையில் ஒரு தேசத்திற்கு பாண்டிய குலாசினி நாடு என்று பெயர் வைத்தார்களே. பாண்டிய குலத்தை நாசம் செய்ய முடியுமோ? அந்த வேரை இவர்கள் கருவறுத்து விட முடியுமா? என்ன அயோக்கியத்தனம் இது! ஏன் புலம்புகின்றாய்? தவறு தவறு என்பது அவர்கள் மீது அல்ல, உன் மீதுதான். இதோ இந்த ராஜராஜனைப் போல் ஒரு அற்புதமான மனிதன் உங்களிடையே இருந்திருந்தால் நீங்கள் இந்நேரம் சோழ தேசத்தை நோக்கி படையெடுத்திருப்பீர்கள் அல்லவா? சோழ தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடு நோக்கியும் நீங்களும் பாய்ந்திருப்பீர்கள் அல்லவா? எடு என்று கழுத்தில் காதில் இருந்த நகைகளை எல்லாம் பீத்திருப்பீர்கள் அல்லவா? சோழ தேசத்து பெண்களை வீட்டு வேலைக்காரியாகவும் காமக்கிழத்திகளாகவும் வைத்திருப்பீர்கள் அல்லவா? இவர்கள் எங்கே நியாயமான போர் செய்தார்கள்? தூங்கிக் கொண்டிருந்த வீரபாண்டியரின் தலையை கொய்தெறிந்தவன் ஆதித்த கரிகாலன் அல்லவா? அதுதான் ஆள் வைத்து கொன்று விட்டீர்களே. ஆபத்து உதவிகளை அந்தணர்களாக சேர்த்து அந்தணர்களை சோழ தேசத்துக்கு அனுப்பி நைச்சியமாக பேசி இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக மடக்கி நெஞ்சில் வேலெறிந்து கொன்று விட்டீர்களே ஆதித்த கரிகாலனை. அதற்கு கைமாறாக 16 வருடம் ஏரிக்கரை பாசனத்தை, வீரநாராயணன் ஏரிக்கரையில் இருக்கின்ற கிராமத்தை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள்? பாண்டிய நாட்டுக்கு என்ன சேவையெல்லாம் செய்தார்கள்? மதுராந்தகனின் என்ற உத்தம சோழன் கையில் போட்டுக்கொண்டு அவன் பாண்டிய தேசத்துக்கு செய்த உதவிகள் சாதாரணமானதா? இல்லை, நீ அரசியல் பேசுகின்றாய். அங்கு ஒரு கெடுதல் என்றால் இங்கு ஒரு கெடுதல், அங்கு ஒரு நல்லது என்றால் இங்கு ஒரு நல்லது. இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட்டு பாண்டிய தேசத்திற்கும் சோழ தேசத்திற்கும் சேர தேசத்திற்கும் உண்மையான ஒரு நட்பு ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக்கொள். அதற்காக பாடுபடு. எப்படி முடியும்? பாண்டிய தேசத்து முரட்டு இளைஞர்களை பார்த்தால் சோழர்களுக்கு வாய்விட்டு சிரிக்கத்தான் தோன்றும். சோழ தேசத்து இளைஞர்களின் திமிரையும் அறிவையும் பார்த்தால் பாண்டிய தேசத்து வெண்மையான இளைஞர்களுக்கு கோபம்தான் வருகின்றது. மதுரையில் வாழ்ந்து வளர்ந்த இளைஞனை கூட இவர்கள் கிராமத்தான் என்றுதான் அழைக்கின்றார்கள். அங்குதானே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. மதுரை தேசத்து பெண்களை பார்க்கும் பொழுது சோழ இளைஞர்களுக்கு கருப்பி என்றுதான் அழைக்க தோன்றுகிறது. இவர்கள் மாநிறத்தை கொண்டாட மற்றவர்களை கருப்பி என்று அலட்டுகிறார்கள். அவர்களுடைய வெண்மையான மனதை இழிவுபடுத்த தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறார்கள். தவறு எங்கிருக்கிறது என்று உனக்கு புரிந்துவிட்டதல்லவா குணசீலா? நீ சிறிது காலம் இங்கு அமைதியாக வாழ்ந்து இந்த கெட்டிக்காரத்தனங்கள் எல்லாம் அங்கு சென்று பரப்பு. இங்கு வாழ்ந்த நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு அங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடு. பாண்டிய இளைஞர்களுக்கு படிப்பில்லை, படிப்பு முக்கியம் என்பதை அவர்கள் நினைப்பதே இல்லை. வெகு நிச்சயமாய் தமிழும் வடமொழியும் படிக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த வேண்டும். எல்லா இளைஞர்களும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அரசாங்க வேலைகளை செய்வோர் வடமொழியும் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும்.
படிப்பிலிருந்து வரும் நாகரிகம்தான் பலம். பாண்டிய தேசத்தில் வெயில் கருதி இளைஞர்கள் கோமணம் தவிர வேறு எதையும் உடுத்துவதே இல்லை. இதை சுட்டிக்காட்ட வேண்டும். இடுப்பில் ஒரு துணியும் மேலே ஒரு துணியும் தலைப்பாகையும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த வேண்டும். ஆனால் சோழ தேசம் செழிப்பாக இருக்கிறது. காஞ்சிபுரத்து துணிகள் மொத்தமும் சோழ தேசத்தில் வந்து இறங்குகின்றன, விற்பனையும் ஆகின்றன. வாங்கக்கூடிய வளமை சோழ தேசத்தில் இருக்கிறது. ஆனால் பாண்டிய இளைஞனுக்கு இல்லையே. மூன்றாவது கோவணமே அவனுக்கு மிகப்பெரிய விஷயம். மது போதையில் நாலா பக்கமும் விதவிதமாக யோசித்து கொண்டிருந்தான். அவனுடைய உடம்பு கிடுகிடுத்து ஆடியது. சோழ அதிகாரி ஒருவர் அருகே வந்தார். குணசீலா, சொல், ராஜராஜரை என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாய்? அவர் கேட்டதும் யோசிப்பு மொத்தமும் வழுக்கி கொண்டு எங்கேயோ மறைந்தது. இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம்தான் ஓங்கியது. எத்தனை வேகமாய் உள்மனம் அதை தடுத்த முயற்சித்தும் முடியவில்லை அவனால். ராஜராஜரை பார்த்தால் வணங்க வேண்டும் ஐயா, கால் தொட்டு வணங்க வேண்டும். பொய் சொல்லுகிறாய். நீங்களெல்லாம் ராஜராஜை கண்டால் மிகுந்த வெறுப்போடு இருக்கிறவர்கள். ஒரு காலத்தில் வெறுப்பு இருந்தது, இப்பொழுது இல்லை. 7 பனை உயரத்திற்கு சிவனுக்கு கோவில் எழுப்பப் போகிறார். எப்படி என்று யோசித்தேன். இங்கு குவிந்திருக்கும் பாறைகளை பார்த்தால் ராஜராஜர் செய்து விடுவார் என்றுதான் தோன்றுகின்றது. சரி, சொல், ராஜராஜரை எப்படி கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கின்றீர்கள்? அப்படி எண்ணம் எதுவும் இல்லை. ராஜராஜர் மீது வெறுப்பு இல்லையா? இருந்தது, இப்பொழுது இல்லை. சோழ மக்கள் மீது வெறுப்பு இல்லையா? இருந்தது, இப்போது இல்லை. எங்கே போயிட்டு இருந்த வெறுப்பு? சோழ மக்களின் நாகரிகம் பாண்டிய தேசத்திற்கு எடுத்து போகப்பட வேண்டும். எப்படி? குடையில் வைத்தா அல்லது வெறும் கையில் அள்ளி கொண்டு போகப் போகின்றாயா? கேள்விக்கு சுற்றியுள்ளவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். குணசீலன் லேசாக கோபமானான். நாகரிகம் என்பது பொருள் போல அல்ல ஐயா, அது ஒரு உணர்வு. உங்களை வாழ்ந்து அந்த உணர்வை பெற்று உங்களோடு வாழ்ந்து அதை எடுத்துக்கொண்டு நான் பாண்டிய தேசம் செல்லப் போகின்றேன். பாண்டிய தேசம் நீ போகக்கூடாது என்று சிறை வைத்து விட்டால் தப்பித்து போய்விடுவேன். எப்படி தப்பிப்பாய்? இந்த சங்கிலிகளை அறுத்து எறிந்துவிட்டு தப்பித்து போவேன். உன்னால் இந்த சங்கிலிகளை அறுத்து எறிய முடியுமா? நிச்சயமாக முடியும். செய் பார்க்கலாம். அந்த சோழ வீரன் தேவையில்லாமல் குணசீலனை வெறுப்பேற்றினான். குணசீலனுக்கு தான் என்ன செய்கிறோம் என்பதே புரியவில்லை. முழு பலத்தோடு கழுத்தை பின்பக்கம் தள்ளி கைகளை முன்னுக்கு அழுத்தி மிக வேகமாக அந்த சங்கிலிகளை இழுக்கத் துவங்கினான். ஜனங்கள் அவன் முயற்சி சுற்றி வந்து பார்க்க துவங்கினர். கூட்டம் இடமாறி வேறு இடத்தில் கூட்டம் சேர்வதை ராஜராஜரும் கவனித்தார். என்ன அது என்று கேட்டார். ஒரு வீரனுக்கு போதை ஏறி உண்மையை வரவழைக்கிறார்கள் என்று சொன்னதும் சட்டென்று நகர்ந்து அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து வந்தார். தான் மேலே போர்த்து கொண்டிருந்த பச்சை போர்வை உருவி தனக்கு அருகே வந்த வந்தியத்தேவர் மீது போர்த்தி முன்னே நடந்து போகுமாறு செய்துவிட்டு கூட்டத்திலிருந்து வேகமாக கலைந்து குனிந்து ஓடிப்போய் சுற்றி கொண்ட அந்த இடத்தின் பின்புறத்தை அடைந்தார். குணசீலன் வலது பக்கம் 3 வீரர்களுக்கு நடுவில் நின்று கொண்டார். குணசீலன் முழு பலத்தோடு சங்கிலியை அறுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். கூட்டம் அவனை உற்சாகப்படுத்தியது. அப்படித்தான், இழு, நீ மதையானே, உன்னால் முடியும், இழு, நீ பாண்டிய தேசம் உயர்வானது என்று சோழர்களுக்கு சொல், இழு என்று பல வீரர்கள் கூச்சலிட்டார்கள். வேண்டுமென்றே அவனை வெறியேற்றினார்கள். அவன் கழுத்திலிருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்தது. கைகள் நெறிய துவங்கின. முகம் சிவந்து புடைத்து ஆரம்பித்தது. முழு பலத்தோடு மறுபடியும் அவன் முயற்சி செய்ய சங்கிலி பட்டென்று அருந்தது. குணசீலன் போதையுடன் தள்ளாடினான். வெற்றி, வெற்றி, வெற்றி என்று சொன்னான். என்ன வெற்றி பெற்றுவிட்டாய்? சங்கிலி அருந்ததில் வெற்றி என்ன? இந்த சங்கிலி அறுபட்டால் பாண்டிய தேசம் மறுபடி கிளர்ந்தெழும் என்று அர்த்தம். அப்படி ஒரு சகுனம் ஏற்படும் என்று நினைத்து கொண்டுதான் இதை அறுத்தேன். இதை அறுக்க முடிந்தது. பாண்டிய தேசம் மறுபடி வெற்றி பெறும். ஒரு வீரன் முன்னேறி அவன் முகத்தில் பட்டென்று அடித்தான். குணசீலன் அடியை வாங்கி கொண்டு பின்னடைந்தான். மற்ற வீரர்களும் கைகளை ஓங்கினர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முன்னேறி அடிகள் விழாதவாறு அவனை தடுத்து நிறுத்தினார். கூட்டத்தை விலக்கிவிட்டார். அவர் மீது வந்தியத்தேவர் பச்சை போர்வை பூத்த கூட்டம் சரசரவென்று விலகி எட்டி நின்று வட்டமாயிற்று. தள்ளாடி நின்ற குணசீலனை வலக்கையால் கழுத்து இரத்தத்தை துடைத்து பார்த்து கொண்டிருந்தான். நிமிர்ந்த பொழுது அவன் எதிரே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நின்றிருந்தார். யார் நீங்கள்? ஆச்சரியத்தோடு கேட்டான். என்னை ராஜராஜன் என்று அழைப்பார்கள். நீங்கள் சோழ மன்னர் ராஜராஜரா? தயங்கியபடியே குணசீலன் கேட்டான். ஆம், சோழ மண்டலத்தை ஆட்சி செய்யும் பொறுப்பை மக்கள் என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். உடையாரா?
ஆம், உடையார். கூட்டம் அதற்குள் நெரிக்கத் துவங்கியது. கட்டியக்காரன் உரத்த குரலில் ராஜராஜர் புகழை பலமாக பேச எக்காலங்கள் ஊதப்பட்டன. திருமகள் போல பெருநிறை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டு மெனக்கெட காந்தலூர் சாலை கலமறுத்துள்ள கங்கபாடியும் வெங்கநாடும் என்று நீண்டதாக அவருடைய வெற்றி பட்டியல் சொல்லப்பட்டது. அந்த கட்டியக்காரன் வெற்றி பட்டியல் சொல்லி முடித்த பிறகு வீரர்கள் வாளை உருவி சோழம் 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 என்று கேடயத்தில் ஓங்கி அடிக்கத் தொடங்கினர். கட்டியக்காரனின் உரத்த குரலாலும் சோழம் 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 என்று கேடயத்தில் அடித்த சத்தத்தாலும் அதை தாங்காமல் குணசீலன் காதுகளை பொத்திக் கொண்டான். பொத்திக்கொண்ட கைகளை மெல்ல முன்னே கொண்டு வந்து ராஜராஜரை நோக்கி கை கூப்பினான். அவன் பெயர் என்ன, அவன் யார் என்று சோழப்படை வீரர்களால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு காதோரம் சொல்லப்பட்டது. எதற்காக செங்கலி மாட்டி இருக்கிறீர்கள்? போதை மிகுந்து கள் கொடுத்தோம். போதையில் ஏதேனும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கைக்காக சங்கிலிகளை மாட்டினோம். எதற்காக போதை மருந்தை கொடுத்தீர்கள்? இவன் ஒற்றரை படைத்தலைவர் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வருகையும் நாங்கள் அறிந்திருந்தோம். இவன் மனோநிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். இவனுடைய உள்மனத்தை வெளியேற்றி இவன் உண்மையை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் போதை மருந்தை கொடுத்தோம். என்ன பேசினார்? சோழ நாகரிகத்தை உள்ளங்கையில் எடுத்து பாண்டிய நாட்டில் தெளிக்கப் போகிறாராம். அதற்காகவே சோழர்களோடு கலந்து பழகப் போகிறாராம். சட்டென்று திரும்பி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குணசீலனை ஆதரவோடு பார்த்தார். எது சோழ நாகரிகம் என்று வந்தியத்தேவரை நோக்கி கேட்டார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். சோழ வீரர்கள் அமைதியாக இருந்தார்கள். எது சோழ நாகரிகம் என்று வந்தியத்தேவரை நோக்கி திரும்பவும் கேட்டார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். வந்தியத்தேவர் அந்த கேள்வி வேறு எதற்கோ போடுகின்ற குக்கி என்பதை புரிந்து கொண்டு மௌனமாக தலையாட்டினார். ஏன் யாரும் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? உபதளபதி, நீ சொல், எது சோழ நாகரிகம்? நன்கு உண்ணல், போர் செய்தல் என்று அந்த உபதளபதி ஆரம்பிக்கும் பொழுதே கூட்டம் வாய்விட்டு சிரித்தது. அது இல்லை என்பது போல் தலையாட்டியது. அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், எது சோழ நாகரிகம்? வேத வழி நிற்பதுதான் சோழ நாகரிகம். வேதம் என்ன சொல்லுகின்றதோ அதுதான் சோழ நாகரிகம். அக்கா, இன்னொரு கேள்வி கேட்க வேண்டுமா? வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் அதற்கு தாங்கள் விளக்கம் சொல்வீர்களா? குந்தவை பிராட்டியார் ஏதோ பேச ஆரம்பித்த பொழுது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவரை கை காட்டி பேசாமல் இருங்கள் என்று சைகை காட்டினார். குணசீலரே, உம்மை கேட்கின்றேன், எது சோழ நாகரிகம்? எதை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் பாண்டிய தேசத்தில் தெளிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சோழ தேசம் முழுவதும் நிரம்பிய இறையாண்மையை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கின்றேன். சோழ தேசம் ஒன்றுபட்ட ஒரு சைவ தேசமாக விளங்குகின்றது. வைணவ தலங்கள் இருந்தாலும் சைவமே அதிகமாக இருக்கின்றது. ஒரு நாகரிகம் மதத்தால் ஒன்றுபடுவது நல்லது. அது வெகு வேகமாக மலர்ச்சி அடையும். மதத்தால் ஒரு தேசம் பிரிந்தால் அந்த பிரிவுகளுக்கு உள்ளேயே மிகப்பெரிய கலவரம் உண்டாகிவிடும். பாண்டிய தேசத்தில் வைணவ சம்பிரதாயங்களும் இருக்கின்றன, சைவ சம்பிரதாயங்களும் இருக்கின்றன. இது பாண்டிய தேசத்தின் பலவீனம். பாண்டிய தேசத்தின் தெற்கு பகுதியில் வைணவ சம்பிரதாயம் நிரம்பியிருக்க அங்குள்ள வீரர்கள் மதுரைக்கு வந்தால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நுழைவதில்லை. மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைகின்ற சைவர்கள் வைணவ தலங்களுக்கு போவதில்லை. பாண்டிய தேசம் அடிப்படையில் இரண்டாக பிளவுபட்டு நிற்கின்றது. சோழ தேசத்தில் இந்த பிளவு இல்லை. அதனால்தான் அவர்கள் அடியோடு புத்த மதத்தையும் ஜைன மதத்தையும் விரட்ட முடிந்தது. சைவ மதம் ஓங்காரமானது, உத்வேகமானது, வெறியானது. வைணவ மதத்தின் சிங்காரங்கள் சைவ மதத்தில் இல்லை. வீர சைவர்கள் அதிகம் இருக்கும் சோழ தேசத்தில் வீரர்கள் வெறியோடு அலைகிறார்கள், வெற்றிக்கு பாடுபடுகிறார்கள். இறப்பு பற்றி கவலை இல்லாமல் போரில் வேகமாக இறங்குகிறார்கள். அதே நேரம் இந்த சைவ மதம் அவர்களை எளிமையாகவும் வைத்திருக்கிறது. எப்படி குணசீலரே? உடையார் ராஜராஜ தேவர் கூர்மையாக கேட்டார். நெல் விழுந்தாலும் எதிரொலிக்கின்ற நிசப்தம் அங்கு நிலவியது. அதற்கு காரணம் திருத்தொண்டர் புராணம். சைவ மதத்தில் உள்ள தொண்டர்கள் சற்றும் சுயநலம் இல்லாதவர்கள். இந்த சுயநலம் இல்லாத சைவ மதத்திற்காக சிவனுக்காக உழைக்கின்ற கதைகள் இங்கு ஏராளமாக இருக்கின்றன. உதாரணமாக, தன் மகள் திருமணத்தில் தன் மகளுக்கு அழகாக தலைப்பின்னி தாழம்பூ வைத்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை மழித்து எதிரே வந்து கேட்ட சிவனடியாருக்கு ஒரு சைவன் கொடுக்க முடியும் என்றால் இதைவிட உயர்ந்த ஒரு தியாகம் இருக்க முடியுமா?
நீ எது கேட்டாலும் கொடுப்பீரா என்று கேட்க, தன் மனைவியை யாராவது வாரி வழங்க முடியுமா? தன் பிள்ளையை நறுக்கி வந்த சிவனடியாருக்கு கரியமைதி செய்து படைக்க முடியுமா? அருகே உட்கார்ந்து தானும் உண்ண முடியுமா? தன்னுடைய நண்பர் சிவலோகம் அடைகிறார் என்று கேட்டதும், அரசனாக இருப்பவன், அரச போகத்தை அனுபவித்தவன், அரச பதவி தந்த வெற்றி மமதைகளை பரிபூர்ணமாக கொண்டவன், தன்னுடைய உடலை உகுத்து தானும் தன்னுடைய சிவனடியார் நண்பருக்கு பின்னே போகிறான் என்றால், இதைவிட உத்தமமான அரசன் இந்த தேசத்தில் இருக்க முடியுமா? அரசனுக்கே இந்த உலகத்தின் மீது பற்று இல்லை எனில் வேறு எவருக்கு பற்று வரும்? இந்த மாதிரி கதைகளை சிவநெறி செல்வர்கள்